ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு குரங்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அது சரியான அட்ராசிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் வீடியோக்குள்ளே இருக்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது உட்காந்து கேபிள் ஒயரில் உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குது பாருங்களேன். இது ஊஞ்சல் ஆடுறதை பார்த்து இந்த ஏரியா நாய்ங்களாம் இது கூட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே ஒரு நாய் வருது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இந்த நாய் சவுண்ட் விட்டு அது ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஏரியா பிரச்சனையாகவே மாற்றிடுச்சுங்க. அப்ப நாங்க என்ன யாரு பாளையங்கோட்டை ஜெயில படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு கொடுத்துறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடம் எடுத்து நடத்துறாங்க. போவையா வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த குரங்கு அந்த நாய்களெல்லாம் கண்டுக்க கூட இல்லைங்க. இது பாட்டுக்கு வந்து ஓரமாக சோகமாக வந்து உட்காந்துருச்சு. நாங்கள் சரி லியா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டலாம், அது போயிடக்கூடாதுங்கிறக்காக அதுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தோம். அதுவும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு பழமும் கேட்டுச்சா, வேற இல்லைன்னு சொல்லி நம்ம லியா பாப்பா கையில் இருந்து பழத்தை வாங்கி கொடுத்துருந்தோம். அதை சாப்பிட ஆரம்பிச்சதும் நம்ம லியா பாப்பாவுக்கு டென்ஷன் ஆகி குரங்கு கூடயே சண்டைக்கு போயிட்டா பாருங்க. பாப்பாவோட பழத்தை பிடிங்கிட்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லியா குட்டியோட கோவத்தை எப்படி டென்ஷன் ஆகிட்டாங்க பார்த்தீங்களா? நல்லா சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. குரங்க பிடிச்சி பண்ணின்னு வேற திட்டிட்டு வேற இருந்தாங்க. குரங்கோட அட்ராசிட்டியை விட நம்ம லியாஸ்ரீயோட அட்ராசிட்டிஸ் தான் தாங்க முடியல. லியாஸ்ரீ கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டென்ஷன் ஆகி லியா குட்டிக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகும்னு சொல்லி நாங்களே நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் பார்த்தோம். அப்புறம் போட்டு ரொம்ப நேரம் துரத்திட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் பேசி லியா பாப்பாவை கொஞ்சம் சமாதானப்படுத்தினோம். அதுக்கப்புறம் குரங்கும் போய் சோகமாக ஒரு பக்கம் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் லியா பாப்பா பிரச்சனைக்கு வருவாங்கன்னு சொல்லி பாப்பாவையே பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் லியா பாப்பாவும் கண்டுக்கல, சரி நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு போர் அடித்து குரங்கு கிளம்பிடுச்சு. அது கிளம்புனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அதுக்கு எங்கள் வீடு தான் கொஞ்சம் சேஃபான பிளேஸாக இருந்திருக்கும் போல். தள்ளி போனது எல்லா நாய்ங்களும் ரவுண்டு கட்டி சண்டைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு நாய் வருது தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கப்புறமா தான் இன்னும் நிறைய நாய்ங்க வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த நெக்ஸ்ட் வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தர்றேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.